போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் எடுத்து பார்க்கறது அதை விட ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டு வரோம். நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் நேம் பார்த்தீங்கன்னா மோனோ 247. நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் எல்லாம் அடிச்சு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டெஸ்ட்டை நம்ம ஆரம்பிச்சிடும். 6ஆம் வகுப்பு வரலாறுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கேள்விகள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 50 கேள்வியாக ஒவ்வொரு டெஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு போகிறோம். இப்போ முதல் டெஸ்ட்டை நம்ம ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஸ்டார்ட் கொடுத்து உள்ள போங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். வரலாறுல பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறுல டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, முதல் கேள்வி, சங்கம் வளர்த்த நகரம், சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதுரை தான் வரும். ஓகேங்களா? கடிச்சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 49 ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா 449 பேர் வருவாங்க. ஓகேங்களா? கொட்கை பாண்டியர்களோட துறைமுகம். ஓகேங்களா? பாண்டிய நெடுஞ்செழியன் பார்த்தீங்கன்னா கொட்கை துறைமுகத்தை தலைநகராக கொண்டே ஆட்சி செய்தான்னு வரலாறு சொல்லுது. ஓகேங்களா? கொட்கை வேந்தன் என்று அழைக்கப்பட்ட மன்னர் பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் வருவார். ஓகேங்களா? உறையூர் பார்த்தீங்கன்னா சோழர்களோட தலைநகரமாக இருந்துச்சு. சோழர்களோட துறைமுகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூம்புகார்பட்டினம். ஓகேங்களா? வஞ்சின்றது சேரர்களோட தலைநகரம், தற்போதைய கரூர் மாவட்டம். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடக்க கற்றுக்கொண்டான்? ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான். ஓகேங்களா? நடக்க கற்றுக்கொண்ட முதல் மனித இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். அந்த மனித இனம் தான் முதலாக நடக்க கற்றுக்கொண்ட மனித இனம். ஓகேங்களா? புவி எப்போது தோன்றியது? 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மனிதன் எப்போ நடக்க கற்றுக்கொண்டான்? 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. மனிதன் புவி எங்கும் எப்போது பரவினான்னு கேட்டாங்கன்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த இனம் எதுன்னு கேட்பாங்க, ஹோமோசேப்பியன்ஸ். ஓகேங்களா? மனிதன் எப்போது வேளாண்மை செய்ய தொடங்கினான்? 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. மனித நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? கிமு 3500, கிட்டத்தட்ட ஒரு 5500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அடுத்து ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க, ஹான் அரச வம்சம். ஓகே, இது ஒரு சீன அரச வம்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா மயன் நாகரிகம், மத்திய அமெரிக்காவில் இருந்த ஒரு நாகரிகம். கொலசியம், அது ஒரு கட்டடம். ஓகேங்களா? இத்தாலியில் இருக்கு. 312 பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அரச சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பாணப்பட்டர். இதுதான் சரியான ஆன்சர். சில இடங்களில் அவர் பேரை பாணன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? விசாக தத்தர் ஒரு முக்கியமான சமஸ்கிருத அறிஞர். அவர் எழுதிய முத்துராட்சசம் என்ற நூல் மிகவும் புகழ்பெற்றது. அவர் எழுதிய இன்னொரு நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தேவி சந்திரகுப்தம். ஓகேங்களா? நாரதர் நீதி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. வரி எப்படி ஒரு அரசு வசூலிக்கணும்ன்ற ஒரு விவரங்கள் அடங்கிய தொகுப்பு தான் அந்த நீதி சாஸ்திரம். அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாரதர் வருவார். ஹர்ஷர், ஓகேங்களா? ஹர்ஷர் மன்னர். ஓகேங்களா? ஹர்ஷவர்தனர் மன்னர்களே மிகவும் புகழ்பெற்ற மன்னர் ஹர்ஷர். ஓகேங்களா? பௌத்த சமயத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷரா வருவார். ஓகேங்களா? இவர் ஒரு 3 நூல் எழுதியிருப்பார், ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் சி தான். அடுத்த கேள்வி போயிடும். குரோமேக்னான்ஸ் ஸ்பீக்கிங் மனிதன். ஓகேங்களா? பழங்கால மனித இனத்தை பொறுத்து சொல்லியிருக்காங்க. குரோமேக்னான்ஸ் எங்கே இருந்தாங்க, வாழ்ந்த சான்றுகள் எங்கே கிடச்சிச்சுன்னா பிரான்ஸில் லாஸ்காஸ் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா குரோமேக்னான்ஸ் வாழ்ந்த சான்றுகள் கிடைச்சிருக்கு. குரோமேக்னான்ஸ் ஒரு நவீன மனிதன். ஓகேங்களா? ஜாவா மனிதன் கூட சொல்லுவாங்க. பீக்கிங் மனிதன் சீன மனிதன். பீக்கிங் மனிதன்றது சீன மனிதன். ஹோமோசேப்பியன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. இங்கே ஆப்பிரிக்கான்னு கொடுத்தாலும் சரி, கிழக்கு ஆப்பிரிக்கானாலும் எல்லாமே ஒன்று தான். ஹெடல்பர்க் மனிதன் லண்டன். ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பொறுத்து கேட்டிருக்காங்க. 4123. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். இது 2ஆம் புலிகேசி அவைகளை புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஓகேங்களா? எதுன்னு கேட்டிங்கன்னா
ஐகோல் கல்வெட்டு. ஓகேங்களா. ஹர்ஷவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வருவார். அதை தடுத்து நிறுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் புலிகேசி. இந்த தகவல் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஐகோல் கல்வெட்டில் தான் வந்து எடுக்கிறோம். இதுலேருந்து எந்த கேள்வினாலும் கேட்கலாம். யார் இப்போ அந்த மன்னர் பேர் என்ன? 2ஆம் புலிகேசி. அதை பொறித்தவர் யார்? ரவிகீர்த்தி. எந்த மொழியில் பொறித்தார்? சமஸ்கிருத மொழியில். ஓகேங்களா. அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்படும் தகவல் என்னன்னு கேட்பாங்க. 2ஆம் புலிகேசிக்கும் அரசருக்கு நடந்த போர் பற்றி. அதில் 2ஆம் புலிகேசி வெற்றி பெற்றிருப்பாரு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். 2ஆம் புலிகேசி சாளுக்கிய மன்னர்களை மிகவும் முக்கியமான மன்னர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர், வர்த்தமானர், கைவல்ய. ஓகேங்களா. சொற்பொருள் மாதிரி கேட்டிருக்காங்க. மகாவீரர்னா என்ன பொருள் கேட்டிங்கன்னா தலை சிறந்த வீரர். ஓகேங்களா. வர்த்தமானர் வர்த்தமானம் அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா செழிப்பு. சில இடங்களில் செல்வம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா. மகாவீரரோட இயற்பெயர் தான் வர்த்தமானர். ஓகேங்களா. கைவல்ய நிலைன்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா. எல்லையற்ற அறிவை அடையும் நிலை தான் கைவல்ய நிலை. ஓகேங்களா. மகாவீரர் 30 வயதில் துறவரம் போட்டு வீட்டை விட்டு அரண்மனையை விட்டு வெளியில் வந்துடுவார். அவர் ஒரு சத்திரிய இளவரசர். ஓகேங்களா. 30 வயசுல துறவரம் மேற்கொண்டு அரண்மனையை விட்டு வெளியில் வந்துடுவார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம். பழைய புக்கில் 12 வருஷம் கொடுத்துருப்பாங்க. சமச்சீர் புத்தகத்தில். புது சமச்சீர் புத்தகத்தில் 12 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ துறவரம் மேற்கொள்வார். கடைசியில் கைவல்ய நிலையை அடைஞ்சிடுவார். ஓகேங்களா. கைவல்ய நிலைனா எல்லையற்ற அறிவை அடையும் நிலை. ஓகேங்களா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவரை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா ஜினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தன்னையும் வெளி உலகத்தையும் வென்றவர் அந்த பொருள். அவரால் பின்பற்றப்பட்ட சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜைனம் சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சமணம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. 2 4 1 3. அப்போ பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார் கேட்டிருக்காங்க. இது சாரநாத் மான் பூங்கா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பதில் தான். பட் சாரநாத் மான் பூங்கா எந்த இடத்துல இருக்கு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசிக்கு அருகே சாரநாத் மான் பூங்கா இருக்கு. அங்கே தான் புத்தர் தனது முதல் சொற்பொழிவை நிகழ்த்தியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாவது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா. தமிழர்கள் இத்தனை நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயலும் சார்ந்தமும், கடல்னா நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் வரும். ஓகேங்களா. அப்போ அந்த நிலத்துக்கு ஏற்றாப்புல தான் அவங்களோட தொழிலும் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா. மலையில் என்ன தொழில் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேட்டையாட முடியும். ஓகேங்களா. அப்போ வேட்டையாடல், உணவு சேகரித்தல், இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அப்போ குறிஞ்சியில் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல்னா முல்லையில் என்ன வரும்? முல்லைனா காடு. காடில் என்ன பண்ணுவாங்க? மாடு மேய்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணிரை மேய்த்தல் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லை திணைக்கு வரும். ஓகேங்களா. அடுத்து வேளாண்மை, வயலும் வயலும் சார்ந்த இடமும். இது வந்து பார்த்தீங்கன்னா மருதத்துக்கு வரும். மருத நிலம். ஓகேங்களா. வேளாண்மை மருத நிலத்தில் நடைபெறும். மீன் பிடித்தல், நெய்தல் நிலம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். பாலைன்னு ஒரு நிலம் கிடையாது. ஓகேங்களா. பாலை நிலம் எப்போ உருவாகும்னா குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் இயற்கை சீற்றத்தாலோ ஏதோ ஒரு காரணத்தாலோ தன்னோட இயல்பு நிலை மாறும்போது, வறட்சி நிலை ஏற்படும் போது தான் பாலை நிலம் தோன்றும். தமிழ்நாட்டில் பாலைவனம் கிடையவே கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம் அந்த 3 நிலமும் தன்னோட இயல்பை இழக்கும் போது அது பாலை நிலமாக மாறும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். கடைசி கன்வரசரான சுசர்மனை கொலை செய்தவர் யார்? ஓகேங்களா. சுசர்மன் கன்வ அரசர்ல மொத்தமே 4 அரசர்களாக இருப்பாங்க. 40 வருஷம் தான் ஆட்சியும் பண்ணியிருப்பாங்க. முதல் அரச வம்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா வாசுதேவ கன்வர். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி சுங்க வம்சம் இருக்கும். தேவபூதினு ஒரு அரசர் இருப்பார். அவரை கொன்னுட்டு தான் வாசுதேவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வ அரச வம்சத்தை தோற்றுவித்திருப்பாரு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அரசர் யாருன்னா வாசுதேவ கன்வர். அதுக்கப்புறம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பூமி புத்திரர். அடுத்து நாராயணர் வருவார். கடைசி அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுசர்மன் வருவார். ஓகேங்களா. இவரை கொலை பண்ணிட்டு தான் நம்ம சாதவாகன அரசை தோற்றுவித்திருப்பாரு. யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமுகா. இதை தனியாகவே கேட்பாங்க. சாதவாகன அரசை தோற்றுவித்தவர் யார் கேட்டாங்கன்னா சிமுகா தான், தென்னிந்திய அரசர். ஓகேங்களா. இவர் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பகுதி ஆட்சி செய்த ஒரு மன்னர் தான். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ போன்ற பட்டப்பெயர்களை கொண்டவர் யார்?
அதிகமான பட்ட பெயர்களை கொண்ட ஒரு குப்த அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் வருவாரு. ஓகேங்களா. குப்தர்களோட முதல் அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகுப்தர். 2வது அரசர் கடோத்கச்சர். ஓகேங்களா. 2 பேருமே வந்து வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் வருவார், அவருடைய மகன் கடோத்கச்சர் வருவார், அப்புறம் 1ஆம் சந்திரகுப்தர் வருவார், சமுத்திரகுப்தர் வருவார், அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் வருவார். இந்த ஆர்டர் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. வரிசைப்படுத்த கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அடுத்து ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. இதோட ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாணர் அவர் ஒரு புலவர். ஓகேங்களா. அவர் எழுதிய முக்கியமான நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அரச சரிதான். ஓகேங்களா. அரசரோட வரலாற்றை தான் அந்த நூல் சொல்லும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர். அவர் எழுதின 3 நூலில் ஒரு நூல் கொடுத்துருக்காங்க, ரத்னாவளி. ஹர்ஷர் ஒரு இலக்கியவாதி, கவிஞரும் கூட. அவர் ஒரு வந்து 3 நூல் எழுதியிருப்பார். முக்கியமான நூல் ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்சிகா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் 10,000 மாணவர்கள். அதனால் நாலந்தா பல்கலைக்கழகம் 10,000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துலேருந்து சீன துறை யுவான் சுவாங் வந்திருப்பார். அவர் வரும்போது நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். ஓகேங்களா. யுவான் சுவாங் அவர் எழுதின ஒரு வரலாற்று நூல் வந்து பார்த்தீங்கன்னா சியூகி. அவரோட பயண குறிப்புகளை ஒரு நூலை எழுதியிருப்பார். அந்த நூலோட பேர் தான் சியூகி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சபை பிரயாகா. அதனால் பௌத்த சபை பிரயாகா. ஓகேங்களா. ஹர்ஷவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பௌத்த சபையை மாநாடுகளை கூட்டியிருப்பார். ஒன்று கன்னோசிலையும் இன்னொன்று பிரயாகையிலையும் கூட்டியிருப்பார். அந்த 2 கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட செல்வங்கள் அனைத்தையும் அனைத்து மதத்தினருக்கும் பரிசா கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. 3-4-1-5-2 3-4-1-5-2. ஓகேங்களா. இங்கே 2 வரணும். ஆன்சரை மாற்றிடும். ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல். லோத்தல்ன்றது ஒரு சிந்து சமவெளி துறைமுகம் இருந்த ஒரு இடம். சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றில் இந்த லோத்தல் துறைமுகம் இருந்ததுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா இது 1704 கிடையாது, 1.704 மில்லிமீட்டர். ஓகேங்களா. இருக்கிறதுலே சின்னன்றாங்க. 1700 போட்டால் அது பெருசாகிறாதா? ஓகேங்களா. இது ஒரு டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா. அது 2 ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1704 தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நெட்டில் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா 1.704 தான் வரும். ஓகேங்களா. அது சின்ன பிரிவு கொண்ட ஒரு அளவுகோல். ஓகேங்களா. எங்க குஜராத்தில் லோத்தல் துறைமுகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கேவிடி என்பது என்ன? ஓகேங்களா. அவரோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. கொட்கை, வஞ்சி, தொண்டி. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். ஆரியர்களின் முதன்மை பயிர் எது கேட்டிங்கன்னா அவங்க கோதுமை சாப்பிட்ருக்காங்க, பருத்தி நெல் எல்லாம் வரும். ஓகேங்களா. வேத காலத்தில் அதிகமாக குறிப்பிட்டப்பட்ட பயிர் எதுன்னு கேட்டீங்கன்னா யவா, பார்லி. அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா யவான் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அடுத்த கேள்வி போயிடும். நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஓகேங்களா. நந்த வம்சத்தில் மொத்தம் 9 நந்தர்கள் இருப்பாங்க. நவநந்தர்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. கிருஷ்ணாக வம்சத்துக்கு அப்புறம் நந்த வம்சம் வரும். அதுக்கப்புறம் மௌரிய வம்சம் வரும். ஓகேங்களா. நந்தரோட முதல் நந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாபத்ம நந்தர். இவர் தான் முதல் நந்தர். ஓகேங்களா. இப்போ கேட்டிருக்கிறது கடைசி அரசர். இதுதான் சரியான பதில். ஓகேங்களா. இவர் ஃபர்ஸ்ட், தனநந்தர் தான் கடைசியாக வருவார். மகாபத்ம நந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மகன்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மகாபத்ம நந்தர் அவரோட 8 மகன்கள் சேர்த்து 9 நபர்கள் இருப்பாங்க. 9 மன்னர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நவநந்தர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தனநந்தரை கலகம் செய்து அவரை பதவியிலேருந்து இறக்கிட்டு தான் மௌரிய வம்சத்தை தோற்றி இருந்திருப்பார் சந்திரகுப்த மௌரியர். யாரோட உதவியோட? கௌடில்யர், அதாவது நம்ம சாணக்கியர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பிந்துசாரர் தனது மகன் அசோகரை எங்கு ஆளுநராக நியமித்தார்? ஓகேங்களா. சந்திரகுப்தர் மௌரியர் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தார். அவருடைய மகன் தான் பிந்துசாரர். ஓகேங்களா. பிந்துசாரர் ஒரு 25 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. கிரேக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். 4வது பௌத்த மாநாட்டை கூட்டியவர் யார்? ஓகேங்களா. 4வது பௌத்த மாநாட்டை கூட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கனிஷ்கர் தான் வருவார். ஓகேங்க. மொத்தம் 4 பௌத்த மாநாடுகள் கூட்டிக்கும். முதல் பௌத்த மாநாட்டை கூட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா அஜாத சத்ரு.
ஓகேங்களா. இவர் தான் முதல் பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பாரு. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரத்தில் கூட்டியிருப்பாரு. 2வது பௌத்த மாநாட்டை கூட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா காலசோகா. ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைசாலியில் 2வது பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பாரு. ஓகேங்களா. அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பாரு. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் கூட்டியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லுவாங்க. ராஜாவை பாடினால் காசு கொடுப்பா. ஓகேங்களா. ராஜகிரகம், வைசாலி, பாடலிபுத்திரம், காஷ்மீர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி அதோட தொடர்புடைய ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. கனிஷ்கர் 4வது பௌத்த சபை எங்கே கூட்டினார்? ஓகேங்களா. காஷ்மீர் தெரியும். காஷ்மீரில் எந்த இடத்துல கூட்டினார் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட தலைநகர் எது? ஸ்ரீநகர். ஓகேங்களா. அதில் குந்தலவனம் அந்த இடத்துல கூட்டியிருப்பாரு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஓகேங்களா. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பொதுவாக உருவாக்கியவர் என்னன்னா குப்தர்களாம். குப்தர்களை குறிப்பாக எந்த மன்னர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குமாரகுப்தர் ஒருவர். ஓகேங்களா. குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். குப்தர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் செழிப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஹர்ஷவர்தனர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு அதிகமாக உதவி செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை தோற்றுவித்த முதல் மன்னர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடோத்கர் வருவார். அப்புறம் 1ஆம் சந்திரகுப்தர் வருவார். அப்புறம் சமுத்திரகுப்தர் வருவார். 2ஆம் சந்திரகுப்தர் வருவார். அடுத்த கேள்வி நம்ம போயிடும். ஹர்ஷர் 2 பௌத்த பேரவர்களை கூட்டினார். ஓகேங்களா. எங்கெங்க கூட்டினார்? கனூசிலையும் பிரேயாவிலையும் கூட்டியிருப்பாரு. ஓகேங்களா. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மாபெரும் சமஸ்வர அறிஞரான தண்டின் யாருடைய அவை அலங்கரித்தார் கேட்டீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. மாமல்லன் என்று அழைக்கக்கூடிய மன்னர் தான் முதலாம் நரசிம்மவர்மன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தளபதி பரஞ்சோதியோட உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி மீது படையெடுத்திருப்பாரு. ஓகேங்களா. 2ஆம் புலிகேசி தான் அப்போ வாதாபியை ஆண்டுகிட்டு இருப்பாரு. வாதாபி முழுக்க அழிச்சு 2ஆம் புலிகேசியை கொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனை வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷிபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நூல் கேட்டிங்கன்னா ஆதிபுராணம். எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. ஆதிகவி பம்பா. ஓகேங்களா. ஆதிகவி பம்பா, ரன்னா, பொன்னா 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. கன்னட அறிஞர்கள் 3 ரத்தினங்கள் சொல்லுவாங்க கன்னடத்தில். ஓகேங்களா. அதில் ஆதிகவி பம்பா தான் இந்த நூல் எழுதியிருப்பார் ஆதிபுராணம். அந்த நூல் யாரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சமண தீர்த்தங்கரான ரிஷிபதேவரின் வாழ்க்கை. சமண தீர்த்தங்கர் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 24 பேர். முதல் தீர்த்தங்கர ரிஷிபதேவர். கடைசி தீர்த்தங்கர தான் மகாவீரர் வருவார். ஓகேங்களா. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ தான். ஓகேங்களா. இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா எது பழசுன்னு கேட்பாங்க. ஹரப்பா தான் பழசு. ஓகேங்களா. ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை இங்கிருந்தது கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருந்திருக்கு. தற்போது எங்கள் கீழடிகளோட அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் நாணயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுகளை ஆராய. சுருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாதது என்னும் பொருள் கொண்டது. கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். சுருதின்றது யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. அது வாய்மொழியாகவே அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரவிட்டே வரும். ஓகேங்களா. இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சரிதான். 2 கூற்றுக்குமே சரிதான். ஓகேங்களா. சுருதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் வரும். ஓகேங்களா. அப்போ 2 கூற்றுமே இந்த இடத்துல சரிதான் இருக்கு. ஆன்சர் சி தான் வரும். அடுத்து ரேடியோ கார்பன் முறையில் பையம்பள்ளி காணப்பட்ட பண்பாட்டின் காலம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது? பையம்பள்ளின்றது புதிய கற்காலத்தை சேர்ந்த தொற்பொருள் கிடைத்த ஒரு அகழ்வாயு இடம். ஓகேங்களா. சென்னைக்கு பக்கத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. இரும்பு உருக்கப்பட்டதுக்கான ஆதாரம் கிடைத்த இடம் எது பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி தான். ஓகேங்களா. எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிமு 1000 காலத்தை தொடர்புடைய தொல்பொருள் அங்கே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. மகாவீரர் எங்கு இயற்கை எய்தினார் கேட்டிருக்காங்க. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் பவபூரி. எங்கு பிறந்தார்? அதுவும் பீகார் மாநிலம். பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா வைசாலிக்கு அருகே குந்த கிராமம் அப்படின்னு ஊரில் தான் பிறந்திருப்பார். பீகார்லேயே பிறந்து பீகார்லேயே இறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர். இதை வச்சு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா.
புத்தர் எங்க பிறந்திருப்பாரு? நேபாளத்துல லும்பினி அப்படின்னு தோட்டத்துல அவர் பிறந்திருப்பாரு. லும்பினி ஒரு இடத்துல பிறந்திருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுகளை ஆராய்க. மகாவீரர் 10 ஆண்டுகள கடுமையான தவத்துக்கு பின்னர் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார், கைவல்ய நிலையை அடைந்தார்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கிடையாது, 12.5 ஆண்டுகள். அப்போ கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? இந்நிலைக்கு கைவல்ய நிலை என்று பெயர். கூற்று 2 சரிதான். அப்போ கூற்று 1 மட்டும் தவறு. இங்கு சரிதான் கொடுத்துருக்கோம். அப்போ கூற்று சி தான் சரியான ஆன்சர். கூற்று 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வி பெறும். ஒலிம்பியாவின் ஜிஎஸ் கோவில் எங்கு உள்ளது? ஓகேங்களா? எங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ்ல இருக்கு. ஓகேங்களா? பண்டைய 7 அதிசயங்களை ஒன்று தான் இந்த ஜிஎஸ் கோயில். இப்போ அது இடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? தரமட்டம் மட்டும் தான் இருக்கு. சும்மா அந்த இடம் வெற்றிடமாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் பழைய 7 அதிசயங்களை ஒன்றா ஜிஎஸ் கோயில் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடும். சங்ககால தமிழகத்தின் சரியான உள்ளாட்சி நிர்வாகத்தை தேர்ந்தெடு. ஓகேங்களா? சோழ மண்டலம், சேர மண்டலம், பாண்டிய மண்டலம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலங்களை தான் பிரிச்சிருப்பாங்க. மண்டலங்கள் தான் நாடுகளாக பிரிச்சிருப்பாங்க. நாடுகளை தான் கூற்றங்களாக பிரிச்சிருப்பாங்க. கூற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊர்களாக பிரிச்சிருப்பாங்க. ஊர்களையும் 3 விதமாக பிரிப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மூதூர்னு சொல்லுவாங்க. சின்ன ஊராக இருந்தால் சிற்றூர், பெரிய ஊராக இருந்தால் பேரூர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். குப்தர் கால நிர்வாகத்தை ஓகேங்களா பாலாதிரிகிதா. குப்தர் காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா குதிரைப்படைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பாலாதிகிரிதா அப்படின்னா காலாட்படை தளபதி. ஓகேங்க. மகாபாலதினா குதிரைப்படை தளபதி. தூதகா அப்படின்னா தூது செல்றவங்க கிடையாது, ஒற்றர்கள். உபாரிகா ஆளுநர்கள். ஓகேங்களா? ஒரு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் வச்சு தான் நியமிச்சிருப்பாங்க. குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநரோட பேர் பட்டம் பேர் பார்த்தீங்கன்னா உபாரிகான்னு சொல்லுவாங்க. 3142 3142 டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வெங்கி பகுதியை கைப்பற்றி அதை தனது சகோதரர் விஷ்ணுவர்த்தனுக்கு வழங்கியவர் யார் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி. சாளுக்கிய மன்னர்ல மிகவும் முக்கியமான மன்னர் 2ஆம் புலிகேசி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன். ஓகேங்களா? முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் அதிகமான போர் நடந்துட்டு இருக்கும். அதுல ஒரு போர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மனை தோற்கடிச்சிட்டு பல்லவ பகுதியிலான வெங்கி பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி கைப்பற்றிடுவார். அதை தன்னோட சகோதரன் விஷ்ணுவர்த்தனுக்கு வழங்கிடுவார். அவர் என்ன பண்ணுவார்னா கீழே சாளுக்கிய வம்சம்னு ஒரு வம்சத்தை தோற்றுவித்துருவார். ஓகேங்களா? மகேந்திரவர்மன் தோத்ததுனால அதுக்கு பழிவாங்கிற விதமாக தான் நம்மளுக்கு வந்து முதலாம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபியை போய் தீக்கிரையாக்கி 2ஆம் புலிகேசியை கொல்லுவார். ஓகேங்களா? வரலாற்று ஒரு கதையை படிச்சீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வாதாபி கொன்றவன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழவரம் கடற்கரைன்னு ஒரு பாடமே இருக்கும். ஓகேங்களா? அதில் இந்த தகவல் இருக்காது. 6th வரலாறு புத்தகத்தில் அந்த தகவல் எல்லாமே இருக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி தான் சரியான ஆன்சர். 2ஆம் புலிகேசி சாளுக்கிய மன்னர்களோட மிகவும் முக்கியமான மன்னர். ஓகேங்களா? ஹர்ஷவர்தனை தோற்கடித்த ஒரு சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி. ஓகேங்களா? ஐஹோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியை பற்றி அதிகமான தகவலை கொடுக்கும். அடுத்த கேள்வி. மதச்சார்பற்ற இலக்கியங்களில் வேறுபட்டதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மத சார்புள்ள இலக்கியம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ராமாயணம். சாகுந்தலம் காளிதாசரால் இயற்றப்பட்ட ஒரு நாடக நூல். இது ஒரு மதச்சார்பற்ற நூல். திருக்குறள் நம்மளுக்கு தெரிஞ்சதான், திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இது ஒரு மதச்சார்பற்ற நூல் தான். நாட்டுப்புற பாடல்கள் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திருக்காது. எல்லா மதங்களையும் நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கல்லணையை கட்டியவர் யார்? ஓகேங்களா? யார் எல்லா பேராலும் ஈஸியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் கரிகால வளவன். ஓகேங்களா? கரிகாலம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய சோழ அரச மன்னனா பிற்கால சோழ அரச மன்னன் கேட்டீங்கன்னா பண்டைய சோழ அரச மன்னன். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுகளை ஆராய்க. ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் எனும் சொல் 2 லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 1 தவறு. லத்தீன் வார்த்தை கிடையாது. ஆந்த்ரோபாலஜின்றது ஒரு கிரேக்க வார்த்தை. ஓகேங்களா? 2 கிரேக்க வார்த்தை சேர்ந்ததுதான் ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா? ஆந்த்ரோபோஸ் என்பது மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். கூற்று 2 சரிதான். அப்போ கூற்று 1 மட்டும்தான் தவறு. கூற்று 2 மட்டும் சரி. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வங்காளத்தின் கவுட அரசர் யார் கேட்டிருக்காங்க. வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர். ஓகேங்களா? சசாங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சசாங்கரை பற்றின அதிகமான தகவல் எதுவும் கிடையாது. பட் ஹர்ஷவர்தனர் காலத்தில் வாழ்ந்த ஒரு அரசர் தான் இந்த கவுட அரசர். ஓகேங்களா? இவர் இருக்கிறதுனால தான் ஹர்ஷவர்தன ஒரு அரசரே வரலாற்று இடம் பிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா
புஷிய பூதி குப்தர் காலத்துக்கு முடிஞ்சு ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா புஷிய பூதி வந்து பார்த்தீங்கன்னா மகதம் சுத்திக பகுதியெல்லாம் கைப்பற்றி புஷிய பூதி வம்சம்னு ஒரு வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். அவருடைய மகன் யார் வருவார்னா பிரபாகர வர்த்தனர் வருவார். அவருடைய மகன் ராஜவர்த்தனர் வருவார். ராஜவர்த்தனரோட சகோதரி தான் ராஜேஸ்வரி. அவரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூசி மன்னருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இந்த வங்காளத்தோட கவுடாசர் என்ன பண்ணுவார்னா கண்ணூசிக்கு போய் அந்த ராஜேஸ்வரியோட கணவரை கொன்றுவார். ஓகேங்களா. ராஜேஸ்வரியை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருவார். இதனால ராஜவர்த்தனர் என்ன பண்ணுவார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சகோதரியை மீட்கணுன்றதுக்காண்டி என்ன வருவார்னா கண்ணூசிக்கு வருவார். கண்ணூசிக்கு வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜவர்த்தனரையும் நம்ம சசாங்கர் போட்டு தள்ளிடுவார். ஓகேங்களா. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தன வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் இருக்க மாட்டாங்க. அந்த ராஜவர்த்தனோட தம்பி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஹர்ஷவர்த்தனர். ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு தானேஸ்வரத்தனோட அரசனா பொறுப்பேற்றுக்குருவாரு. ஓகேங்களா. இவர் ராஜவர்த்தனர் கொன்னதுனால தான் அவரோட தம்பி ஹர்ஷவர்த்தன் மன்னராகவே மாறுறாரு. ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்ரீயை மீட்டுருவார். மீட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தானேஸ்வரம் ப்ளஸ் கண்ணூசி இரண்டுக்குமே மன்னராக மாறிடுவார். ஓகேங்களா. ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறதுக்கு இவர் தொடக்க புள்ளியாக இருந்திருப்பாரு. ஓகேங்களா. சசாங்கரை பற்றி வரலாற்றில் எந்த செய்தியும் இருக்காரு. இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ராஜேஸ்வரியோட கணவரை கொன்றிருப்பார். அதனால வரலாறு மாறி வந்துடும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். இந்திய தொல்லியல்துறை ASI ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா எந்த நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? ஓகேங்களா. யார் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் 1861 தான் ASI நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அந்த வருஷத்தை ஞாபகம் கண்டிப்பாக கேட்பாங்க. ASI எப்போது நிறுவப்பட்டது, அதோட தலைநகரம் எங்க இருந்து கேட்பாங்க. தலைமையிடம் ஓகேங்களா புதுதில்லியில் இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, நம்ம தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால் உள்ளது? ஓகேங்களா. ரொம்ப சின்ன கேள்வி தான். ஓகேங்களா. 24 ஆரக்கால் உள்ளது. தேசிய கொடியை பார்க்காத ஆளே இருக்க முடியாது. ஓகேங்களா. நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எங்கிருந்தன கேட்டிருக்காங்க. மதுரையில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. தூங்கா நகரம் என்று அழைக்க காரணமே அல்லங்காடி மதுரையில் இருந்ததுனால தான். ஓகேங்களா. பகலில் ஒரு கடைகள் நடைபெறும், இரவில் வேறொரு கடைகள் நடைபெறும். ஓகேங்களா. இப்போ பகல்லையும் இரவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நகரம் வணிகத்தில் வணிகம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். ஓகேங்களா. அதே மாதிரி நாலங்காடி அல்லங்காடி மதுரையில் மட்டும் கிடையாது, பூம்புகாரில் இருந்திருக்கு. ஓகேங்களா. அதிகமாக புகழ்பெற்றது எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தான். அடுத்த கேள்வி பேரும் 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நகரம் கேட்டிங்கன்னா மெசப்பொட்டேமியா வரணும். ஆனால் மெசப்பொட்டேமியா கொடுக்காம அதோட தலைநகர் ஈராக்கை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பேரும் பின்வித காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. பிரம்மச்சரியம்னே கல்யாணமாகாமல் இருக்கிறது கிடையாது. பிரம்மச்சரியம் கிடையாதுங்க. மாணவ பருவம் தான் பிரம்மச்சரியம். ஓகேங்களா. கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வனப்பிரஸ்தம் ஓகேங்களா. அந்த பேர்லேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. காடுகளுக்கு செல்றது. ஓகேங்களா. காடுகளுக்கு போய் தவம் செய்தல். ஓகேங்களா. சந்நியாசம் துறவரம் மேற்கொள்ளுதல். ஓகேங்களா. அப்போ 3 4 1 2 3 4 1 2 டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலினி. ஓகேங்களா. இயற்கை வரலாறு அப்படின்னு ஒரு நூலை எழுதிய ஆசிரியர் தான் இந்த பிலினி. அந்த நூலில் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பேரும் இவருடைய காலத்தில் சமஸ்கிருத மொழி நாளடைவில் வளர்ச்சியடைந்து அரசவை மொழியானது. ஓகேங்களா. யாரோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் அரசவை மொழியானு கேட்டிங்கன்னா சுங்கர்கள். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். சுங்க வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சி பெற்ற காலம் அது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பேரும் முதல் கீழை சாளுக்கிய அரசர் யார்? ஓகேங்களா. 2ஆம் புலிகேசி நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை தோற்கடித்து வெங்கி பகுதியை கைப்பற்றி அதை தன்னுடைய சகோதரன் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கியிருப்பாரு. அவர் தான் கீழை சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. ஓகேங்களா. 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழை சாளுக்கிய வம்சத்தை பற்றி நிறைய தகவல் கொடுக்கல. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பேரும் சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளை ஆராய கேட்டிருக்காங்க. பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. சரிதான். ஓகேங்களா. சுழல் அச்சுகள் கிடைத்ததால் நூற்கவும் செய்திருக்கின்றன. ஓகேங்களா. பருத்தி இருந்தால் கண்டிப்பாக அவங்க நூற்றுருப்பாங்க. ஓகேங்களா. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. சரிதான். 3மே சரிதான். சிந்துவெளி எழுத்துக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில்
உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, தவறு. ஓகேங்களா. சிந்துவெளி நாகரிகம்ன்றது பார்த்தீங்கன்னா தொடக்க கால நாகரிகம். ஓகேங்களா. தொடக்க கால வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. பட் அதுக்கான உண்டான பொருள் இப்போ வரைக்கும் நம்மளால யாருமே கண்டுபிடிக்க முடியலை. அப்போ கூற்று 4 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். எங்கிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன? ஓகேங்களா. தொண்டி. ஓகேங்களா. தொண்டியில் 2 தொண்டி கொடுத்துருக்காங்க. மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை. தொண்டினாலே சேரர்களோட துறைமுகம் தானே நினைப்பீங்க, கிடையாது. பாண்டியரோட பகுதியிலையும் ஒரு தொண்டின்னு ஒரு துறைமுகம் இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கு. தொண்டி ஹார்பர்னு நீங்க கூகுள் மேப்ல தேடினீங்கன்னா வந்துடும். மதுரைக்கு பக்கத்துல தொண்டி இருக்கு. கொற்கை கூட கொஞ்சம் தூரத்துல இருக்கும். தொண்டி தான் பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா. அங்கிருந்து தான் நம்மளுக்கு மதுரைக்கு எல்லாமே வந்திருக்கும். அதனால 4 ஆப்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை டிக் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். தொண்டின்றது கிழக்கு துறைமுகத்தில் இருக்க தொண்டின்னு ஒரு துறைமுகம் இருக்கு. மேற்குலையும் சேரர்களோட துறைமுகம் தொண்டி ஒன்று இருக்கு. ஓகேங்களா. முசிறி, தொண்டி சேரர்களோட முக்கியமான துறைமுகங்கள். அடுத்த கேள்வி போ. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே சுருதி. சுருதி வேதகால இலக்கியங்களை 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று சுருதி, இன்னொன்று ஸ்மிருதி. அதில் சுருதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா. இப்போ சுருதி கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். 4மே வந்து பார்த்தீங்கன்னா சுருதியில் வந்துடும். ஓகேங்களா. உபநிடதம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு உபநிடதம் நூல் இருக்கு, முண்டக உபநிடதம். அதுக்கு ஒரு வாக்கியத்தை எடுத்து தான் இந்தியாவோட சின்னத்து கீழே கொடுத்துருப்பாங்க. வாய்மையை வெல்லும். ஓகேங்களா. சத்தியமேவதே ஜெயதேன்னு சமஸ்கிருதம் இருக்கும். அதை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மையை வெல்லுன்னு நம்ம அறிஞர் அண்ணா மாற்றிருப்பாரு. ஓகேங்களா. இந்த சுருதிகள் புனிதமானவை, நிலையானவை, கேள்வி கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவை. ஓகேங்களா. ஸோ கூற்று 2ம் சரிதான். ஓகேங்களா. முக்கியம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுருதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில் நீங்கள் உங்களால் படிக்கவே முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க இன்னொருத்தரை சொல்லுவாங்க. வாய்மொழி வழியாகவே அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படும். ஓகேங்களா. அதே மாதிரி வேதகால இலக்கியங்கள் 2 ஸ்மிருதின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட இலக்கியம் சொல்லுவாங்க. கடைசியாக எழுதப்பட்ட பிரதி தான் ஸ்மிருதி. ஓகேங்களா. எடுத்துக்காட்டு நம்ம மகாபாரதம் சொல்லலாம், ராமாயணத்தை சொல்லலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்றுக்குமே சரிதான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்றும் சரி. பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வேதகால கடவுள்கள். வேத காலத்தில் ஆரியர்கள் வழிபட்ட கடவுள்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. வருணன் மலைக்கடவுள், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மலைக்கடவுள். ஓகேங்களா. இந்திரன். ஓகேங்களா. இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மலைக்கடல்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்திரனை இடிக்கடல் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதிதி நித்திய கடவுள். உஷா விடியற்காலை தோற்றம். ஓகேங்களா. இந்த அதிதி, உஷா அப்படின்றது வேத காலத்துல வழிபட்ட பெண் கடவுள்கள். ஓகேங்களா. அதை தனியாகவே கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா. 2, 3, 4, 1 2, 3, 4, 1 ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்ட குறித்தும் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்தும் கூறும் இலக்கியம் எது? ஓகேங்களா. எதுல இந்த தகவல் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிப்ளஸ் கையேடு. பெரிப்ளஸ் கையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஓகேங்களா. பெரிப்ளஸ் கையேடு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடல் வணிகத்தை குறித்த தகவல்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கையேடு தான் இந்த பெரிப்ளஸ் கையேடு. ஓகேங்களா. உலகத்தில் இருக்க எல்லா கடல் வணிக பற்றின தகவலும் அதில் இருக்குது. அதில் இந்த தகவல் இருக்குது. ஓகேங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கேள்வி நம்ம வரியாக எடுத்திருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டே வாங்க. நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ 247. ஓகேங்களா. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வர 2025 குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம். ஓகேங்களா. அடுத்த டெஸ்ட்டில் ஓகேங்களா இதே 6ஆம் வகுப்பு வரலாறுலே அடுத்த 2வது டெஸ்ட்டில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.